ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 12 அன்னைக்கு உருவாகக்கூடிய அற்புதமான அமாவாசையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முழு சூரிய கிரகணமும் கூட. இந்த கிரகணம் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகணம். ஏன்னா இந்த 2026 வருடத்தினுடைய கடைசி சூரிய கிரகணமும் இதுதாங்க. இந்த அமாவாசையில் கிரகணத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனராசி நேயர்களானவங்க அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் கவனமாக இருக்கணும், இப்படி நிறைய முக்கியமான தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் 12வதாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கார். இருந்தாலும் உங்களுக்கு இப்போது 7.5 சனியானது நடந்துகிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தினால உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது ஏற்படும். ஸோ குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா இப்போது உங்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கான நிறைய வழிகள் கிடைக்கும். சொல்லப்போனால் தொழிலும் சரி, நிதியும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பல முடிவுகளை எடுக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. நல்ல ஒரு தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட தன்மைகளானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் மாற்றம் அடையும். இதுதான் வழக்கமும் கூட. அப்படி பார்க்கும்பொழுது இந்த கிரக மாற்றம் 12 ராசிகளுக்குமே தாக்கங்களை கொடுக்குது. அந்த வகையில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு நிறைய வகையில் மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுடைய உடல் பலம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். எவ்வளோ விதமான வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா பலம் அடைய ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய பயம், வியாதி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுங்க. அதுலேயும் ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரமாக மாறினார் பார்த்தீங்களா, அப்போலேருந்து உங்களுக்கு இப்போது ஜென்ம சனி வக்ரமாக இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். ஒரு சில நேரங்களில் பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது மட்டும் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த செலவு ஏன் இருக்குது அப்படின்னே தெரியாது. அந்தளவுக்கு செலவு இருக்கும். அந்த செலவுக்கேற்ற பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. பணம் வந்து தான் உங்களுக்கு செலவாக போகுது. பணம் வராமல் செலவாகுது அப்படிங்கும்போது தான் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போவோம். இப்போது மீனராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா பணம்லாம் தான் இருக்கும். ஆனால் அந்த பணம் கையில் தங்கவே தங்காது. அடுத்த செலவு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய அடுத்த படிநிலைக்கான வளர்ச்சியை நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சரியான நேரம் இதுதான். அதனால் நல்ல முதலீடுகள் செய்யுங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்றத யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செய்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டை நீங்கள் சரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறீங்க, வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைமில் செஞ்சு உங்களுக்கு நினச்ச மாதிரி செஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த ஆகஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆகஸ்ட்டோடைய முடிவுக்குள்ளேயே உங்களுடைய வீட்டை நீங்கள் சிறப்பாக வேலை செஞ்சு முடிச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம். நிறைய நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த விஷயத்துக்கு தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங் தாங்க. சொல்லப்போனால் இது உங்களுடைய ஆசைக்காக, சந்தோஷத்துக்காக, உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த செலவை நீங்கள் பெருசு பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல செலவு தான். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில்
தேவையில்லாத செலவுகளை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கறது பாருங்க. அதுதான் நல்லது. ஏன்னா தேவையில்லாத செலவுகள இழுத்து போட்டீங்க அப்படின்னா, அது பின்னாடி ஒரு நேரம் வந்து கடனா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயம் தேவையில்ல, இதுக்கு செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்ல அப்படின்னு தோணுது அப்படின்னா, அந்த விஷயத்த இம்மீடியட்டா வந்து ஸ்கிப் பண்ணுங்க. அப்படியே அத வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா செலவு இழுத்து விட்டு போயிடும். அதே மாரி இந்த டைம் உங்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமே உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். நீங்க வந்து கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுவும் குறிப்பா மீனராசிக்காரங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து குழந்தை இல்லாம இருக்கோ, நீங்க எல்லாருமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கான சரியான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ட நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இந்த டைம் உங்களுக்கு அதுக்கான சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால மறக்காம ட்ரை பண்ணுங்க. சொல்லப்போனா உங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாரி, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து குழந்தை பாக்கியம் இருக்குங்க. ஏன்னா, குரு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிய கொடுக்கக்கூடிய ஒரு சுப கிரகம். அவர் உங்களுடைய மனசு நிறையிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சந்தோஷத்த கொடுக்க போறாரு. அந்த குழந்தை செல்வம் அப்படின்றதுக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க, கண்டிப்பா யாராவது இருக்கீங்க அப்படின்னா, வீடியோ கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்க ஃபேமிலிலயோ, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ அந்த மாரி யாரும் இருக்காங்க அப்படின்னா, இந்த பதிவ அவங்களோட ஷேர் பண்ணுங்க. அதுக்கான இம்மீடியேட் ஸ்டெப்ப நீங்க இப்ப எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. குரு பகவான் அந்த யோகத்த வந்து கொடுக்க போறாருங்க. ஸோ வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. அதே மாரி இந்த காலகட்டங்கள்ல பேச்சுல கவனமா இருக்கணும். நம்ம என்ன பேசுறோம்? யார்ட்ட பேசுறோம்? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க தேவையில்லாத விஷயங்கள பேசிட்டு வந்துருவீங்க. அந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா பின்னாடியே வந்து தொரத்திட்டு வரும். அதுவும் குறிப்பா சொத்து பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா, நீங்க அனாவசியமா பேசாதீங்க. ஒருவேளை சொத்து பிரச்சனை ரொம்ப நாளா இருந்துட்டுருக்கு அப்படின்னா, அதெல்லாம் இப்போ ஒரு சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்துடும். அதே மாரி அது தொடர்பா வழக்குகள் எதுவும் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா கோர்ட்டு, கேஸுன்னு போனாலுமே கூட ரொம்ப நாளா வந்து இழுத்துக்கிட்டு இருக்க கேஸா இருந்தாலும், அது இப்போ உங்களுக்கு சாதகமா தான் முடியப் போகுது. ஸோ பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனத்த வந்து எடுத்துக்கோங்க. அமைதியா இருக்க பழகிக்கோங்க. நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னாலே, அந்த இடத்துல பிரச்சனை வரவே வராது. அதே மாரி அமைதியா மீனராசினியர்கள் இருக்கவும் முடியாது. சட்டு சட்டுன்னு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன் அத கேட்குறோம் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க படுற அந்த கோவம் தான் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நெறைய பிரச்சனைகள வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 6 கூடையவன் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அதனால நீங்க இப்ப தான் வந்து ரியலைஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டு யாரு? உங்களுக்கு யாரு எனிமி? அப்படின்றத நீங்க இப்ப தான் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஏன்னா நம்ம நண்பர்கள் யாரு? நமக்கு ஆபத்துல உதவக்கூடியவங்க யாரு? நல்லவங்க யாரு? ஃபர்ஸ்ட்டு அத முதல்ல கண்டுபிடிங்க. அப்பதான் நமக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைய வந்து சூப்பரா கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம கூடயே இருக்கக்கூடியவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. நமக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நமக்கு நல்லதே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்கள கூட வச்சுக்கிட்டு நம்ம என்ன விஷயத்த செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம் இப்போ வந்து கிடைக்கும். அதுக்காக உங்களுக்கு ஒரு சில சோதனைகள் வரும். அப்போ உங்களுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்றாங்க? யார் வந்து துடிக்கிறாங்க? யார் உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க? அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஒரு டைமிங்கா இருக்கும். அதே மாரி சட்ட ரீதியா உங்களுக்கு எந்த தேவையில்லாத சிக்கலுமே வந்து வராம பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லது இந்த டைம்ல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாரி இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியா பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும். அந்த ப்ராப்ளத்த எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட் பேஷண்ட்டா இருக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். அதே மாரி மூளை தொடர்பான பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருங்க. ஸோ அதனால ஆரோக்கிய ரீதியா உங்கள நீங்க நல்லபடியா பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமானது. மேலும் இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, பணவரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால பணத்துக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. கவலைப்படாதீங்க. தேவையான நேரத்துக்கு உங்க கைக்கு வந்து பணம் வந்துடும். அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றத்த நீங்க பார்ப்பீங்க. நெறைய விஷயங்கள்ல முதலீடுகள் செய்றதுக்கான யோகங்கள்லாம் இருக்கு. சொத்து வந்து கிடைக்கும். சொத்து இல்லைன்னா பாகத்துல வந்து உங்களுக்கு வந்து பங்கு கிடைக்கும். ஒரு பணமே இருக்கு அப்படின்னா கூட, அதில உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பங்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு நேரம். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்படின்றதுனால, அதிகமா உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. அந்த தூக்கத்த மட்டும் நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணவரவு சூப்பரா இருக்கு. இதே மாரி இந்த சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாம அதிலலாம் நீங்க ஈடுபடாதீங்க. நல்லதாவே இருந்தாலுமே கூட அத நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த டைம்ல சட்டத்துக்கு புறம்பான விஷயத்த செய்யறத தவிர்த்துட்டு, நீங்க அடுத்த வேலைய வந்து பார்க்கலாம். அதேமாரி சோசியல் மீடியாக்கள்லேயும் அப்படிதாங்க. தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ஒரு கமெண்ட் போடுறதா இருக்கட்டும், ஒரு ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே தேவையில்லாம நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அதில உங்களுக்கு பிரச்சனையா போய் முடிஞ்சிடும். அதனால இந்த ஒரு விஷயத்திலயுமே நீங்க முழுக்க முழுக்க கவனமா தான் இருக்கணும். இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம்?
2, 3 பரிகாரங்கள் இருக்கு. ஸோ, அத எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களால எத வந்து செய்ய முடியும், எது உங்களுக்கு ஈஸி அப்படின்னு தோணுதோ, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா, பரிகாரங்கள் அப்படின்றது நம்ம பெருசாலாம் ஒண்ணும் குடுக்கறது கிடையாது. ரொம்ப சின்னதா, ரொம்ப நிம்மதியா நீங்க வசதிக்கு ஏத்த மாரி செய்யக்கூடிய வகையில தான் வந்து குடுத்துட்ருக்கோம். அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணிட்டு செய்யுங்க. ஞாயித்துக்கிழம சூரிய பகவான் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்கள கொடுக்கும். ஸோ, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. அதே மாரி இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஏழைகளுக்கு வந்து உணவு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுவும் கோதுமையால செய்யப்பட்ட உணவுகள், கோதுமை ரொட்டியா இருக்கட்டும், பிஸ்கட்டா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், இல்லைன்னா கோதுமையா கூட இருக்கட்டும், கோதுமை ரவை இருக்கு. கோதுமை ரவையில நீங்க செய்யக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு உங்களால முடிந்தத செஞ்சு கோதுமை தொடர்பான உணவுகள ஏழைகளுக்கு வந்து நீங்க தானமா கொடுங்க. சாப்பாட்ட வந்து தானமா கொடுங்க. அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்த வந்து கொடுக்கும். அதே மாரி ருத்ராபிஷேகம் வந்து செய்யறது ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க. ருத்ராட்சம் வந்து போடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து போடுங்க. ருத்ராட்சம் இன்னும் போட்டதே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த ருத்ராட்சம் போடுறது அந்த அளவுக்கு நல்லதுங்க. அதே மாரி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. அது உங்களுக்கு சகலவிதமான முன்னேற்றங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாரி கரெக்ட்டா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள கொடுக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். எல்லாராலயும் செய்யக்கூடிய வகையில தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா எந்த செலவும் இல்லாம செய்யக்கூடியது. அதனால ட்ரை பண்ணுங்க. பெரிய பெரிய இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா, பரிகாரம், வழிபாடுகள் அப்படின்னு நெறைய காசு தான் செலவாகும். ஆன்மீக ரீதியா நம்ம இறைவன வழிபாடு செய்யறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ, அதுக்கு காசு, பணம் அப்படின்றதெல்லாம் தேவையில்ல. அதனால நீங்க மனசார சின்னதா, எளிமையா செய்யக்கூடிய பரிகாரங்கள நம்பிக்கையோட வந்து செய்யுங்க. நம்ம என்ன செய்றோம் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கணும். இறைவன் அப்படின்னாலே நமக்கு வந்து உருவம் இல்லாதவர். நம்பிக்கை மட்டும் தான். அந்த இறைசக்தி நம்மள காப்பாத்தும் அப்படின்ற அந்த கடைசி நம்பிக்கையே வந்து அதில தான் நம்ம போய் வைக்கிறோம். ஸோ, அதனால அத வந்து நீங்க கரெக்ட்டா வந்து பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல உங்களுக்கு லக்ஷ்மி வழிபாடு செய்றது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதனால வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்க. இது ஆடி மாசம் அப்படின்றதுனால, ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கு போடுங்க. அம்மன வழிபாடு செய்யுங்க. அம்பாள மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாரி வரலட்சுமி விரதம் வேற வரப்போகுது. அதனால இந்த டைம்ல வரலட்சுமி விரதம் நீங்க இருக்கிறது உங்களுக்கு நல்ல சுமங்கலி பாக்கியத்த வந்து கொடுக்கும். ஸோ, கரெக்ட்டா அதெல்லாம் செய்யுங்க. அதே மாரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் உங்களுக்கு சிவப்பு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசை. ஸோ, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய நல்ல விஷயங்களானது உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்காக காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டங்கள்ல, அதாவது இந்த மாதத்தோடைய இறுதியில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். உங்க ராசியில ஏற்படக்கூடிய அற்புதமான கிரகங்களுடைய மாற்றங்களால தொழில், வேலை அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்கள் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ, புதுமையான முயற்சிகள் வந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா எடுத்து வைக்கலாம். சாதகமா தான் முடியும். ஸோ, இந்த காலகட்டங்கள்ல என்ன மாரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது? என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஸோ, தாராளமா நீங்க தைரியமா படிங்க. இந்த மாரி நெறைய தகவல்கள நீங்க பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.